வரலாற்றுல சில காதல் கதைகள் என்னைக்கும் அழியாது. அப்படி ஒரு கதை தான் ஹீர் ராஞ்சாவோடது. பார்க்கலாமா? ஒரு காதல் கதை எப்படி சாகாவரம் வாங்குது? அந்த கேள்விக்கு பதில்தான் ஹே ராஞ்சா கதை. இந்த கதை ஆரம்பிக்கிறதே பஞ்சாபோட அந்த அழகான பொன் வயல்வெளிகள்ல தான். கதையோட ஹீரோ ராஞ்சா பெரிய பணக்கார வீட்டு பையன். ஆனா அவனுக்கு பணத்தை விட இசையும் இயற்கையும் தான் பிடிக்கும். அவனுக்கு உண்மையான சந்தோஷம் எதுல கிடைச்சதுன்னா அவனோட புல்லாங்குழல்ல தான். வீட்ல மரியாதை இல்லாததால எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா கிளம்புறான் ராஞ்சா. அப்படி அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு புது ஊருக்கு வர்றான். அங்கேதான் முதல் முறையா ஹீரோவை பாக்குறான். கதையோட நாயகி ஹீரோ. அவ அழகு மட்டும் இல்ல, அவ கண்ணுல ஒரு தைரியம் இருந்துச்சு. பார்த்த முதல் நொடியே காதல். அவ கூடவே இருக்க அவங்க வீட்ல மாடு மேய்க்கிற வேலைக்கு சேர்றான். அந்த வயல்வெளிகள்ல அவனோட புல்லாங்குழல் இசைக்கு நடுவுல அவங்க காதல் ரகசியமா வளருது. அவங்க சந்திப்பு ரகசியமா இருந்தாலும் காதல் ரொம்ப ஆழமானது, உண்மையானது. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஒரு நாள் அவங்க ரகசியம் வீட்டுக்கு தெரிஞ்சிடுது. ராஞ்சாவ பயங்கரமா அடிச்சு ஊரை விட்டே துரத்திடுறாங்க. ஹீரோ கதறி அழறா. மனசு உடைஞ்சு போன ராஞ்சா உலகத்தையே துறந்து ஒரு ஜோகியா, அதாவது சாமியாரா மாறிடுறான். அவன் நினைவாலேயே அவன் தன்னை முழுசா மாத்திக்கிட்டான். இதுதான் அவனோட அர்ப்பணிப்பு. பல வருஷங்கள் உருண்டு ஓடுது. ஆனா தூரம் அவங்க காதலை இன்னும் அதிகமாத்துச்சு. அவ்வளவு வருஷம் கழிச்சு நிலா வெளிச்சத்துல அவங்க ரகசியமா சந்திச்சு ஓடிப்போக திட்டம் போடுறாங்க. ஹீரோட குடும்பம் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி நடிக்குது. ஆனா அது ஒரு பெரிய சதி. இனி நடக்க போறதுதான் கதையோட சோகமான உச்சக்கட்டம். பாக்கலாம் வாங்க. அந்த திருமண விருந்துல ஹீருக்கு விஷம் கலந்த உணவை கொடுத்துறாங்க. ஹீரோ மயங்கி விழ ராஞ்சா பதறி போய் அவளை தூக்குறான். அவன் மடியிலேயே அவ உயிர் போகுது. அவ போனத பார்த்த ராஞ்சா ஒரு நொடி கூட யோசிக்கல. அதே விஷயத்த அவனும் சாப்பிடுறான். இந்த உலகத்துல சேர முடியலனாலும் அவங்க ஆன்மாக்கள் வானத்துல ஒன்னா சேர்ந்ததா சொல்வாங்க. அதனாலதான் சொல்றாங்க, உயிர் போனாலும் உண்மையான காதல் என்னைக்கும் அழியாதுன்னு.